சமூக நீதி மாணவர் அமைப்பு சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு தின மாநாடு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சமூக நீதி மாணவர் அமைப்பின் சென்னை மண்டல தலைவர் ஜெயினுல் ஆப்தீன் தலைமை தாங்கினார். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு உறுப்பினருமான அப்துல் சமது கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய அரசு தற்போது வக்ஃப் சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த பள்ளி வாசல்களையும் சொத்துக்களையும் கையகப்படுத்தப்படவே இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றனர். சமூக நீதி பேசும் தமிழகத்திலேயே 30% வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்திலேயே வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் சூழ்நிலையில் வட மாநிலங்களில் இந்த சட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரிக்கும் செயலாகத்தான் அமையும் என தெரிவித்தார். பயன்பாடுகள் கிடையாது. மாணவர்கள் மறந்தும் கூட அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நான் பதிவு செய்கிறேன். எந்த விதமான மரியாதை செய்வார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களோ நாமளோ நினைக்கிற மாதிரி ரொம்ப அமைதியான இந்தியாவில் நம்ம இல்ல. இந்தியா அமைதியாகவும் இல்ல. தமிழ்நாட்டில் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் டெய்லி தெரியும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அமைப்பு செயலாளர் மாயவரம் ஜே அமீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் ஹுசேன் அவர்களே, நன்றி உரை வழங்க. சமூக நீதி மாணவர் இயக்கம் தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளில் குறித்தும் சமகால அரசியல் குறித்தும் இந்த கருத்தரங்கத்தை ஏன் ஏற்பாடு செய்தது என்று சொன்னால், எந்த சமூகத்திற்கு கடந்த கால வரலாறு தெரியவில்லையோ அந்த சமூகத்திற்கு நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்றே புரியாது. அந்த சமுதாயத்திற்கு எதிர்காலமும் இல்லை என்கின்ற நிலையை அடுத்துதான் வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுடைய கருப்பின மக்கள் விடுதலைக்காக வேண்டி போராடி மகாத்மா காந்தியை போன்று சுட்டுக் கொல்லப்பட்ட வீரமரணத்தை கழிவு மால்கம் எக்ஸ் அவர்கள் சொன்னார், வரலாறு தெரியாத சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்று சொன்னார். அதனால்தான் நீங்கள் எதிர்காலத்தில் வரலாறு படைக்கக்கூடியவர்களாக சமூக நீதி மாணவர் இயக்கம் திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு இந்த கடந்தகால வரலாறுகளை சொல்வதற்காக இந்த கருத்தரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்து நடத்தி